கிராமத்தில் குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி ஒரு மாதம் ஓடி உழைச்சி நல்லா ஏமாற்றிட்டோம். எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அது வரைக்கும் கொடைக்கானலில் போய் ஓய்வெடுக்கலாம், துபாயில் போய் ஓய்வெடுக்கலாம், ஃப்ரான்ஸில் போய் ஓய்வெடுக்கலாம், குடும்பத்தோடு போய் ஜாலியாக இருந்துக்கிட்டு வரலாம் அப்படின்னுக்கிட்டு கிளம்பியிருக்காங்க. அப்படிங்கிறது நல்ல விஷயம் இல்லை. அவங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஏமாற்றிட்ட ஒரு எண்ணம் தான் அவங்க மனசில் இருக்குது. அதுக்குள்ளாடி கருத்து கணிப்பு, அவர் இப்படி சொல்கிறாரு, இவர் அப்படி சொல்கிறாரு, இத்தனை ஜெயிக்கும், இத்தனை தோத்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்கவங்க அபிப்பிராயம். அவங்கவங்க அபிப்பிராயத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்க. சில பேர் ஒரு 100 பேர்கிட்ட கேட்டு சொல்கிறேங்கிறாங்க, சில பேர் ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட கேட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க கேட்டாங்க, அவங்க சொன்னவங்க சரியாக சொல்லியிருப்பாங்களா இவங்கக்கிட்ட? சரி, இவங்கக்கிட்ட அவங்க ஒன்று சொன்னாங்க, அதை இவங்க சரியாக வெளியே சொல்கிறாங்களா? இவங்க யாருக்காக இதை சொல்கிறாங்க? அவங்களுடைய முகஸ்துதிக்காக, அவங்கள்ட்ட காசு வாங்கிறதுக்காக இவங்க சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி தான் இது. தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இன்னும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. மே மாதம் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட்டு வருது. என்னங்கிறது என்னவா இருந்தாலும் திமுகவுக்கு கூட கொஞ்சம் எம்எல்ஏ வருது, ஏதோ வருது அப்படின்னா, ஒரு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னாலே தப்பு தான். தப்பான ஓட்டு, ஒரு ஓட்டு நாட்டில் இருந்தால் கூட அது பெரிய குற்றம் தானே. இப்போது 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடந்துட்டுருக்கு. இந்த 5 மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு, ஒரு 75%, 80% மத்திய அரசு தான் காரணம். மத்திய அரசினுடைய திட்டங்கள் தான் மாநிலத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அதனுடைய காரணமாக தான் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயருது அல்லது வீழ்ச்சி அடையுது. அப்போது இந்த மாநில அரசுங்கிறது என்ன? மத்திய அரசுக்கிட்ட இருந்து திட்டங்களை வாங்கி, நிதியை வாங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் மாநில அரசுங்கிறது. பெரும்பாலான மாநில அரசு நிர்வாகங்கள் அதில் கொள்ளையடிக்கிறது, கமிஷன் சம்பாதிக்கிறது தான். தமிழ்நாட்டிலலாம் அதான் நடக்குது. இப்போ மேற்கு வங்கத்தில் அதான் நடக்குது, கேரளாவில் அதான் நடக்குது. அதில் எப்படி கொள்ளையடிக்கிறது, அதில் எப்படி கமிஷன் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அவங்க தான் ரொம்ப ஆர்வம் காட்டி ஏதாச்சும் ஏமாற்றி மீண்டும் ஓட்டு வாங்கி மீண்டும் அந்த நிர்வாகத்துக்கு மத்திய அரசு கொடுக்குறத இடையில் கொள்ளையடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பாடுபட்டுட்டாங்க. இப்போ போய் ஓய்வெடுக்கிறாங்களாம் கொடைக்கானலில், துபாயில், ஃப்ரான்ஸில். அங்கெல்லாம் ஓய்வெடுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பணம் ஏது? இது ஊரை சுரண்டி சம்பாதிச்ச பணம் தானே. வணக்கம்.